போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதிகலங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளோ திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு. அப்படிப்பட்ட சினிமா உயர்த்திய அவருடைய வீடு ஏலன்னும் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி என்று. அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னென்னா, இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி, டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இதில் உண்மை பாதி தான். என்ன அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு, பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால் ஏலம் போகாதுன்னு. நடிகர் திலகத்தை நீங்கள் தான் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதில் சினிமா உலகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை. இன்னும் காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத் ஸ்டுடியோவில், அதான் வரலாறு காணதா மிகப்பெரிய அளவில் எல்லாம் செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமாக நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து. அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்க விழாக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக இல்லை ஒரே விஷயம். நான் ஒவ்வொரு விழாவிலையும் இந்த ராஜஸ்தானில் சூரத்தில் தயாரிக்கிற அந்த அந்த சால்வை இன்னொன்று, இது ராஜஸ்தானில் சூரத்தில் தயாரிக்கிறது. ஒரு முகம் கூட தொடங்க முடியாது அப்படி. ஆனால் ரொட்டேஷனில் வரும். ஒரு 5 விழாவில் திருப்பி போட்டுக்கலாம். நான் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்காதீங்க. ராஜஸ்தான் நம்ம நாட்டில் தான், இந்தியா தான், நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இங்கே செங்கல்பட்டு, அரக்கோணம், நம்ம நெசவாளி இருக்கான்ல என் சகோதரன், அவன் தயாரிக்கிற இந்த துண்டை போடணுமா? நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணுமா? தொழிலாளியை காப்பாற்றணுமா? இப்போ என் தமிழ் படம் எடுக்கணும்னா நான் போராடுறேன். தமிழ் தொழிலாளியை வச்சு தான் எடுக்கணும். இங்கே தொழிலாளி தமிழனா, நீ வேறு மாநிலத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டால் பத்தலை, என் தமிழ் தொழிலாளி பத்தலை, என் தமிழ் நெசவாளி துணி பத்தலைன்னா அடுத்த மாநிலம், நம்ம மாநிலம் தான். அதெல்லாம் நான் வேறுபாடு காணலை. அப்படிப்பட்ட யூஸ் பண்ணாம தவிர தமிழுக்கு முதலிடம்,
அப்புறம் தான் ஆங்கிலம், அதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ தகராறு, பெரிய தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் அடுத்து ஆங்கிலம், அடுத்தது அவங்க விருப்பப்படி படிக்கணும். அதனால் முதல்ல கைத்தறி தமிழ்நாட்டில், அப்புறம் தேவைப்பட்டால் முரளிக்கு மட்டும் இதை போடுறேன். நான் ஒரு வேண்டுகோளை வச்சு என் தம்பி முரளி இல்லை, முரளிக்கு நான் கேப்டன் தாங்க. நன்றி நன்றி, ரைட், தேங்க்யூ. அதான் அதுக்காக எல்லாரும் பிஆர்ஓக்களும் தயவுசெய்து கைத்தறி ஆடை போடுங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.